வெல்கம் டு EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 33ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த இம்பிடன்ஸ் ஆஃப் எ சீரிஸ் RLC சர்க்கியூட் இஃப் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் 184 ohm, 144 ohm and 30 ohm respectively. Also calculate the phase angle between voltage and current. This is a given problem. In the problem unit 4 electromagnetic induction and alternating current லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 4.22. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சீரியஸ் RLC சர்க்கியூட்டில், அதாவது RLC, இது மூணு சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு சர்க்கியூட்டில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூஸ் 184 ohm, 144 ohm அண்ட் 30 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸை கொடுத்துட்டு நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய சிம்பிள் X(L) இஸ் ஈக்குவல் டு 184 ohm. அடுத்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை வந்து X(C) அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 144 ohm. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, R இஸ் ஈக்குவல் டு 30 ohm. என்னென்ன கேட்டிருக்காங்க, இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட்டுக்கு என்ன சிம்பிள்னா Z. திஸ் இஸ் வாட். அதுக்கடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். இம்பிடன்ஸினுடைய சிம்பிள் Z, ஃபேஸ் ஆங்கிளினுடைய சிம்பிள் phi. ஓகே, இம்பிடன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, Z இஸ் ஈக்குவல் டு, இம்பிடன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, யூஸிங் த ஃபார்முலா அண்டர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். So this is a formula we can use to calculate the impedance of RLC circuit when R, L and C are connected in series. So using this formula we can calculate the impedance. This is equal to, நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அண்டர் ரூட் R னுடைய வேல்யூ 30, so 30 ஸ்கொயர் ப்ளஸ் XL. XLங்கிறது என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னுடைய வேல்யூ 184. XC. XCங்கிறது என்னது, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இதோடைய வேல்யூ 144 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 30 ஸ்கொயர் இஸ் 900 ப்ளஸ் 184 minus 144 is 40. 40 square is 1600. So this is 2500. So square root of 2500 is 50. That is impedance of the RLC circuit is equal to 50 and the unit of impedance is ohm. So this is the impedance of the series RLC circuit and this is the answer for the first question. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, calculate the phase angle between voltage and current. அதை எப்படி calculate பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். So number 2, we are going to find the phase angle. Phase angle னுடைய symbol phi. Phi is equal to tan inverse of XL minus XC by R. இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும், சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ
வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can find the value of phase angle. So this is equal to tan inverse of what is XL? XL is 184. What is XC? XC is 144. And what is R? R is 30. So this is equal to tan inverse of 184 minus 144 is 40. And this is 30. We can cancel 1 0. So 4 by 3. 4 by 3 is 1.33. So this is equal to tan inverse of 1.33. So tan inverse of 1.33 என்னுடைய value 53.1 degree. And this is a phase angle. This is the answer for the second question. Second question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the phase angle between the voltage and current அப்படின்னு கேட்டிருக்காங்க. So this is the answer for that question. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிற இம்பிடன்ஸையும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் ஆங்கிளையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.